முதல் விஷயம் வந்து எல்லாரும் கேட்டது என்னென்னா, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் விரதம் இருக்கலாமான்னா, கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் மாதமாக இருந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த அம்மா வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அசைவ உணவு செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். குழந்தை ஹெல்த்து முக்கியம், உங்கள் ஹெல்த்து முக்கியம். அதுக்கு நான் அசைவத்தில் ஹெல்த் இருக்குதுன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் ஒரு தாய் வீட்டில் இருக்கிறப்போ கொடுக்குறப்போ அதை நீங்கள் தவிர்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் விரதம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சால் கடைசி அந்த ஒரு வாரம் தைப்பூசம் அப்போ கூட இருக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அதுவும் முடியலன்னா சிரமப்படாதீங்க, அடுத்த தைப்பூசம் விரதம் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போ பிரபஞ்சம் அனுமதி கொடுக்குது அப்போ தான் நம்ம அந்த விரதம் இருப்போம். நான் கண்ட உண்மை. அதுக்கப்புறம் இறப்பு வீட்டுக்கு போகலாமா, ஒரு டெத்தான வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பொதுவான சந்தேகங்கள். இது ஒரு முக்கியமான சந்தேகங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த கலியுகத்தில் பிறப்பும் இறப்பும் ரொம்ப புனிதமானது. அதே போல் பெண்களோட மாதவிடாய்களும் தீட்டுன்னு அவங்கள தவிர்த்தோ இல்லை அவங்கள அவமதித்தோ இல்லை வந்து அவங்கள வந்து ரொம்ப தொலைவில் வைக்கிறதோ தப்பு. இது எல்லாமே புனிதமான ஒன்று தான். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து உணர்ந்தேன். எல்லாரும் கேட்பாங்க, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தனா? இந்த உலகத்தில் முதல் உயிரினமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பெண் சக்தியாக தான் இருக்கணும். பெண் சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியன் மூலயமா சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய உதாரணம். நம்ம கர்ணன் எப்படி பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு இந்த கேள்விக்குண்டான பதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த தீட்டு காலத்தில் சாமி விரதம் இருக்கலாமா அப்படின்னு எந்த குழப்பமும் வேண்டாம். 48 நாள் இருங்க. அதுக்கு நடுவில் என்ன ஆனாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி, இல்லை அந்த டெத்துக்கு போனாலும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 48 நாள் நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி முருகப்பெருமானுக்காக நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு அசைவத்தை தவிர்க்கிறீங்க. இது ஒன்று தான். அதனால் நீங்கள் இந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் பாவம் வந்துடுமோ, ஐயோ நம்ம விரதம் கலைஞ்சிருமோ அப்படின்னு எந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்காதீங்க. இன்னும் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தையே யோசிச்சுட்டே இருக்கோம். இதை தாண்டி பெரிய விஷயம் இருக்குன்னு தான் நான் கர்மாராய்ச்சியில் உணர்றேன். இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம இந்த சின்ன சின்னலாம் நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம ஊழ்வினை கர்மவினை வந்து இதுலேருந்து நீ வெளியே வரக்கூடாது, இதுக்குள்ளேயே நீ சுத்துன்னு சொல்கிற ஒரு விஷயம்தான்.